சமாதான தீவில் சமாதான பாத யாத்திரைக்காக வருகை தந்துள்ள வியட்நாமின் பஞ்ஞாக்கர தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் ஆலோகாவுடன் இன்று பிற்பகல் அனுராதபுரத்திற்கு சென்றனர். அட்டுமஸ்தானாதிபதி பல்லிகம ஹேமரத்ன தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்ட மகா சங்கத்தினர் பின்னர் ஜெயஸ்ரீ மகாபோதியை வழிபட்டனர். இந்த நிகழ்வில் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச, புத்தசாசன, சமய மற்றும் கலாசார விவகாரங்கள் அமைச்சர் கலாநிதி சுனில் சினவி உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்தர்ப்பம் ஸ்ரீமகாபோதி வரலாற்றிலும் இலங்கையின் புத்த சாசன வரலாற்றிலும் ஒரு மிக முக்கியமான அத்தியாயத்தை குறிக்கும் என்பது எமது நம்பிக்கையாகும். இந்த போதி மிகவும் விசேடமானது. இதனை வழிபடும் இடம் ஒரு புண்ணிய தலமாகும். அதை போன்று திரிபீடகத்தில் பதியப்பட்டுள்ள தர்மத்தின் களஞ்சியமாக பயன்படுத்த எதிர்பார்க்கும் ஒரு பூமியாகும். அந்த பூமியை அனைத்து விதத்திலும் ஒரு புனித பூமியாக மாற்றுவதற்காகவே ஸ்ரீமகாபோதியின் இந்த கிளையை அங்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. During the walk for peace, நாங்கள் இங்கு கால் பதித்த உடனேயே தெய்வங்களின் ஆசி போன்று மழை பொழிந்தது. அது இந்த புண்ணிய பூமி எங்களை வரவேற்பதற்காக வழங்கிய ஓர் ஆசியை போன்றதாகும். அமெரிக்காவில் பௌத்த தர்மத்தை பரப்புவதற்காக புத்த பெருமான் புத்த நிலையை அடைந்த அந்த உன்னத ஜெயஸ்ரீ மகாபோதியின் கிளையொன்றை அமெரிக்காவிற்கு எடுத்து செல்லும் பாக்கியம் கிடைத்தமை எங்களுக்கு கிடைத்த பெரும் கௌரவமாகும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இலங்கை மக்களாகிய நீங்கள் பாதுகாத்து வந்த அந்த உன்னத போதி மரத்தின் கிளையை எமக்கு வழங்கியமைக்காக நாங்கள் எப்போதும் கடமைப்பட்டுள்ளோம். இப்போது அமெரிக்காவில் உள்ள பிக்குகள் அந்த போதி மரத்தை பார்க்கும் போது புத்த பெருமானை நேரில் காண்பது போன்ற உணர்வை பெறுவார்கள். நாங்கள் அமெரிக்கா முழுவதும் சுமார் 2300 மைல்கள் நடைபயணமாக சென்று சமாதானத்திற்கான ஒரு பாரிய புண்ணிய கைங்கரியத்தை நிறைவேற்றினோம். இந்த உன்னத போதிக்கிளையையும் புத்த பகவானின் புனித சின்னங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு தேவையான புண்ணியத்தை அதன் மூலம் நாங்கள் ஈட்டிக் கொண்டோம். இலங்கைக்கு நன்றிக்கடன் செலுத்தும் வகையிலும் கௌரவ ஜனாதிபதிக்கும் எங்கு வீற்றிருக்கும் மகா சங்கத்தினருக்கும் கௌரவம் அளிக்கும் வகையிலும் நாங்கள் இலங்கையிலும் 6 நாட்களுக்கு சமாதான பாத யாத்திரையில் ஈடுபடுகிறோம். இங்குள்ள அனைவருக்கும் நான் ஒரு வாக்குறுதியை வழங்குகிறேன். நாம் இந்த போதி மரத்தை எமது வாழ்நாள் முழுவதும் மிகவும் கௌரவத்துடன் பாதுகாப்போம். அதே போன்று எமது அடுத்த சந்ததியினரிடமும் அந்த உரிமையை நாம் கையளிப்போம். சமாதான தீவில் சமாதான பாத யாத்திரைக்காக வருகை தந்துள்ள கௌரவ பஞ்ஞாக்கர தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினருக்கு அட்டுமஸ்தானாதிபதி கலாநிதி பல்லிகம ஹேமரத்ன தேரரினால் ஜெயஸ்ரீ மகாபோதி கிளை வழங்கி வைக்கப்பட்டது. பின்னர் சமாதான தீவுக்கான சமாதான பாத யாத்திரையில் கலந்து கொண்டு பஞ்ஞாங்கர தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் ஆலுகாவுடன் இணைந்து ஜெயஸ்ரீ மகாபோதியின் கிளையை எடுத்துக்கொண்டு ருவான்வெளி மகாசாயவை நோக்கி பாத யாத்திரையாக புறப்பட்டனர். மகா சங்கத்தினர் ருவான்வெளி மகாசாயவை வழிபட்டனர். தொடர்ந்து அதிஷ்டான பாரமிதா அசதிச மகா பூஜை ஆரம்பமானது. இந்த நிகழ்வில் சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். රජවරු 104 දිනක් රජ කරපු මේ රජරට භූමිය 104 மன்னர்கள் ஆட்சி செய்து ரஜரட்ட பூமிக்கு வந்து நீங்கள் மேற்கொள்ளும் இந்த முயற்சி மிக விரைவில்
என பிரார்த்தனை செய்கிறோம். உங்களுக்கு இது போன்ற உன்னத பணிகளை மேற்கொள்ள சக்தி கிடைக்க வேண்டும் எனவும் பிரார்த்தனை செய்கின்றேன். பெரிதாக இருக்க வேண்டியது நாடல்ல, அதிகரிக்க வேண்டியது மக்கள் அல்ல. சிறந்த மனநிலையை அதிகரிக்க வேண்டும். எமக்கு தேவைப்படுவது பலமான நாடு அல்ல, பலமான சிறந்த மனநிலை கொண்ட மக்களை தேவைப்படுகின்றனர். அதற்காகவே நாம் முயற்சி செய்கின்றோம். இந்த பயணம் மூலம் உலகவாழ் மக்களின் ஆசியுடன் உலகவாழ் மக்களின் உள்ளங்களை ஆசுவாசப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம். සනසන්නට ශක්තිය ධෛර්යය ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. ඇමරිකා එක්සත් ජනපදයේ තිබුණු அமெரிக்காவில் நடைபெற்ற பேரணியின் பின்னர் சிறிய நாடான இலங்கைக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. இது நாடு என்ற வகையில் எமக்கு கிடைத்துள்ள பாரிய கௌரவமாகும். அதற்காக முயற்சி செய்த தேரர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயஸ்ரீ மகாபோதியின் கிளையொன்றை மக்களின் வழிபாட்டிற்காக அமெரிக்காவிற்கு அனுப்பும் வாய்ப்பு எமக்கு கிடைத்துள்ளது. அதுவும் நாடு என்ற வகையில் எமக்கு கிடைக்கும் கௌரவமாகும். இலங்கை வாழ் மக்கள் எப்போதும் சமாதானத்தை விரும்பும் மக்கள். நாம் எவ்வேளையிலும் சமாதானம் தொடர்பில் சிந்தித்தோம். நாம் பல சந்தர்ப்பங்களில் சமாதானத்தை பாதுகாத்தோம். சில சந்தர்ப்பங்களில் சமாதானம் சீர்குலைந்தது. எனவே மீண்டும் மீண்டும் சமாதானம் தொடர்பில் சிந்திக்க வேண்டும். சமாதானம் என்பது இனங்களுக்கு இடையில் அல்லது பிரதேசங்களுக்கு இடையிலான சமாதானம் மாத்திரமல்ல, பலமாக சிறந்த சிந்தனையுடன் செயற்படுவதும் இங்கு முக்கியமானது. සිහියෙන් යුතුව කටයුතු කිරීම මේ සියල්ල වැදගත්. கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் கம்மெத்த தலைவர் ஷெவான் டேனியல் இதன்போது உரையாற்றினார். சிரச ஊடக வலையமைப்பு ஒவ்வொரு வருடத்தையும் இந்த புண்ணிய பூமியிலிருந்தே ஆரம்பிக்கிறது. ஆகவே முழு உலகமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஓர் தருணத்தில் சமாதானத்தின் செய்தியை சுமந்து சமாதானத்தின் தீவிற்கு வருகை தந்து முன்னெடுக்கும் இந்த பெருமதியான கைங்கரியத்தில் இணைய கிடைத்தமை தொடர்பில் சிரச ஊடக வலையமைப்பு என்ற வகையில் முதலில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏப்ரல் 21 இடம்பெற்ற துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவம் தொடர்பில் எமது நினைவில் உள்ளதாக அமைச்சர் நலிந்த கூறினார். அதேபோன்று எமது நாட்டில் நாம் அனைவரும் சமாதானத்தின் வெற்றிடத்தை அல்லது யுத்தத்தை நன்கு அறிந்துள்ளோம். அந்த யுத்தத்தின் வடுக்களை இன்றும் நாம் அனைவரும் உணர்கிறோம். எனினும் இந்த சந்தர்ப்பத்தில் எமக்கு ஒரு பொறுப்பு உள்ளது. இன்று உலகில் ஒரு ஸ்திரமற்ற நிலை ஏற்பட்டுள்ளதை நாம் அறிவோம். யுத்தம் மிகவும் ஒரு கொடூரமான நிலைக்கு வந்துள்ளது. ஏற்கனவே நாம் அனைவருக்கும் அதன் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே யுத்தத்தின் விளைவுகளை அனுபவித்த ஒரு தேசம் என்ற வகையில் உலகிற்கு சமாதானத்தின் செய்தியை கொண்டு செல்வதற்கான விசேட பொறுப்பு எமக்குள்ளது என நான் நினைக்கிறேன். சமாதானத்தின் தீவு என்ற வகையில் பஞ்ஞாகர தேரர் அவர்களே, நீங்கள் உங்களது கருத்தை கூறியிருந்தீர்கள். தேரரின் அந்த கருத்து சமாதானத்தின் கருத்து. இன்று உலகில் நடக்கும் யுத்தத்துக்கு எதிராக எவ்வித ஆயுதங்களுமின்றி, ஆயுதம் ஏந்திய படையினரின்றி, எவ்வித போர் வியூகங்களுமின்றி அந்த யுத்தத்திற்கு எதிராக நடைபெறும் எழுந்து நிற்கும் மிகவும் பலமான சக்தி என நான் நினைக்கிறேன். முழு உலகமும் உங்களுடன் ஏற்கனவே இணைந்திருக்கிறது. சிரச ஊடக வலையமைப்பு என்ற வகையில் எமது இந்த சமாதானத்தின் தீவினூடாக இந்த சக்திக்கு உயிரூட்டுவதற்கு கிடைத்த சந்தர்ப்பம் குறித்து நாம் பெருமிதம் கொள்கிறோம். මේ බලවේගයට යම් පණක් පොවන්න ලැබිච්ච අවස්ථාව පිළිබඳව අපි ආඩම්බර වෙනවා. Global Walk for Peace in the Island of Peace, Sri Lanka. வியட்நாமின் பஞ்ஞாங்கர தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் ஆலோகாவுடன் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக இன்று அதிகாலை நாட்டை வந்தடைந்தனர். தேரர்களை வரவேற்பதற்காக அகமகா பண்டித கலாநிதி பன்னில ஆனந்த தேரர் மற்றும் கலாநிதி மேல்பிட்டிய விமலகீர்த்தி தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் விமான நிலையத்திற்கு சென்றிருந்தனர். ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் சார்பில் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, புத்த சாசன சமய மற்றும் கலாசார விவகாரங்கள் அமைச்சர் கலாநிதி சுனில் செனவி ஆகியோர் குழுவினரை வரவேற்றனர். சர்வதேச சமாதான பாத யாத்திரையின் முழுமையான ஒருங்கிணைப்பை முன்னெடுக்கும் சிரச ஊடக வலையமைப்பின் சார்பாக கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளரும் கம்மெத்த தலைவருமான ஷெவான் டேனியல் மற்றும் MTV பிரதம நிறைவேற்று அதிகாரியும் கம்மெத்த பிரதி தலைவருமான யசரத் கமல்சிரி ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அதனையடுத்து மகா சங்கத்தினர் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் விசேட வாகன பேரணியூடாக அத்தனகல்ல ரஜமகா விகாரையை நோக்கி பயணித்தனர். To heal the
இந்த பயணத்தின் போது தேரர் சிரசு ஊடக வலையமைப்புடன் கலந்துரையாடல் ஒன்றிலும் ஈடுபட்டார். And there's a lot of concerns from all of his followers. உண்மையில் ஆலோகா இவ்வளவு தூரம் நடந்தமை தொடர்பில் உலகம் முழுவதும் ஆலோகாவை நேசிப்பவர்கள் பெரும் கரிசனை காண்பித்தார்கள். அதிர்ஷ்டவசமாக பலரது உதவிகள், ஒத்துழைப்புகள் ஆலோகாவுக்கு கிடைத்தன. கால்நடை மருத்துவர்களிடமிருந்து சிறந்த பராமரிப்பு கிடைத்தது. எங்களைப் போலவே இந்த பிராணிக்கும் இந்த பயணத்தில் ஒரு மாபெரும் பணி இருப்பதாக நான் நினைக்கிறேன். தேரர்களுடன் இணைந்து ஆலோகா அந்த பணியை செய்கிறது. நடக்கும் போது, எனது கால்கள் வலிக்கும் போதும், சோர்வாக உணரும் போதும் நான் ஆலோகாவை பார்ப்பேன். எங்களுக்கு இருப்பது 2 கால்கள், ஆனால் ஆலோகாவுக்கு 4 கால்கள் உள்ளன. அவ்வாறென்றால் எங்களுக்கு ஏற்படும் வலியை விட 2 மடங்கு வேதனை நிச்சயம் ஆலோகாவுக்கு ஏற்படும். எனினும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த பயணத்தில் இருந்து ஆலோகா பின்வாங்கவில்லை. அதனை காணும் போதே எங்களுக்கும் தொடர்ந்தும் முன்னோக்கி செல்வதற்கு பாரியதோர் தைரியம் கிடைக்கிறது. மற்றையது சமாதானம். சமாதானம் என்பது எவரேனும் வெளியிலிருந்து கொண்டு வந்து தரும் ஒன்று அல்ல. அது ஒருவரது உள்ளத்திலிருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். மனிதர்கள் சமாதானத்தை தேடி வெளியே பாரிய போராட்டங்களை செய்கிறார்கள். இருப்பினும் அதனூடாக தற்காலிக ஆறுதல் மாத்திரமே கிடைக்கிறது. எமது மரியாதைக்குரிய தேரர்களால் கூட முழு உலகிற்கும் ஒரே நேரத்தில் சமாதானத்தை வழங்கிவிட முடியாது. இருப்பினும் எம்மால் ஒரு செய்தியை சொல்ல முடியும். சிறிது நேரம் நின்று உங்கள் இதயத்தை நோக்கி பாருங்கள் என்பதே அந்த செய்தியாகும். அத்தனகல்ல ரஜமஹா விஹாரையில் மகா சங்கத்தினர் வழிபாடுகளிலும் ஈடுபட்டனர். சமாதான பாத யாத்திரை தொடர்பிலான ஊடக சந்திப்பொன்றும் அத்தனகல்ல ரஜமஹா விஹாரையில் நடைபெற்றது. And I do have one simple request. எமது தேரர்கள் மிகவும் அமைதியாக தங்களது சுவாசம் மற்றும் காலடி தடங்கள் மீது கவனம் செலுத்தி இந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள். வீதியின் இருமருங்கிலும் உள்ள மக்களை வணங்கி மரியாதை செய்தாலும் நாம் மாட்டோம். மதிய உணவு உட்கொள்ளும் இடத்தில் அல்லது இரவு ஓய்வெடுக்கும் இடத்தில் மட்டுமே நாம் மக்களுடன் உரையாடுவோம். எனவே இந்த சமாதான பாத யாத்திரையின் செய்தி சரியான முறையில் சமூகத்தை சென்றடைய வேண்டுமானால் ஒவ்வொரு அடியிலும் எமக்கு பின்னால் வர வேண்டாம் என பொதுமக்கள், யூடியூபர்கள், டிக்டாக் செய்வோர் மற்றும் ஊடக நிறுவனங்களிடம் கௌரவமாக வேண்டிக் கொள்கிறேன். விழிப்புணர்வின்றி பெருமளவிலான மக்கள் எங்களை சூழ்ந்தால் அங்கு குழப்பமான நிலை மாத்திரமே ஏற்படும். எமக்கு ஒத்துழைப்பு வழங்கும் தரப்பினர் தேரர்களுக்கு தண்ணீர் போத்தல்கள் அல்லது இனிப்பு பண்டங்களை வழங்க விரும்புவார்கள் என்பதை நான் அறிவேன். ஆனால் அவற்றை வழங்கும் போது நீங்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். தயவு செய்து ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொள்ள வேண்டாம். தேரர்களையோ அல்லது ஆலோகாவை தொடுவதற்கு முயற்சிக்க வேண்டாம். வீதியின் இருபுறமும் அதிக மக்கள் இருக்கும் போது நமக்கு நடப்பதற்கு இடம் கிடைக்காது. எனவே எங்களை வீதியின் ஓரங்களுக்கு தள்ளும் வகையில் செயற்பட வேண்டாம். கௌரவமாகவும் நிதானமாகவும் செயற்பட்டு புண்ணியத்தை சேகரித்துக் கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். Please do not push each other. Do not try to touch the monk. Do not try to touch Aloka. விசேஷයෙන් ස්තුතිවන්ත වෙනවා ගරු ජනාධිපතිතුමාන්ට. கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு நான் விசேடமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த மாதம் 8ஆம் தேதி எமது சிசிர அமரபந்து மற்றும் அனுருத குலத்துங்க ஆகியோரோடு சென்று அவரை சந்தித்த போது அந்த தகவலை வழங்கியவுடன் அவர் அதனை உடனடியாக ஏற்றுக்கொண்டார். அந்த சில நிமிடங்களிலேயே அவர் அந்த விழா தொடர்பான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடித்து விட்டார். அவர் அவை அனைத்துக்கும் அனுமதி வழங்கி அதற்கு தேவையான அன்னதானம், ஏனைய வசதிகள் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் ஏற்பாடு செய்து கொடுத்ததோடு ஒவ்வொரு நிமிடமும் இது தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றார். எனவே கௌரவ ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்க தரப்பு அதிகாரிகள், இதில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும், நிர்வாக அதிகாரிகளுக்கும் மற்றும் எமது பயண பாதையில் மிகவும் அர்ப்பணிப்போடு செயற்படும் அனைவருக்கும் புண்ணியங்கள் உரித்தாகட்டும். அடுத்ததாக சிரச ஊடக நிறுவனம் இதில் முன்னணியில் இருக்கின்றது. சுமார் 6 மாதங்களுக்கு முன்பிருந்தே சிரச நிறுவனம் இந்த விடயம் தொடர்பாக என்னோடு தொடர்பில் இருந்தது என்று நினைக்கின்றேன். சிரச ஊடக வலையமைப்பு இதற்கு விசேட ஒத்துழைப்பு வழங்குகின்றது. ஆரம்பத்திலிருந்தே இதன் திட்டங்கள் தொடர்பில் நாம் கலந்துரையாடினோம். ஆகவே இந்த செயற்பாட்டை முழுமையாக வெற்றியடைய செய்து எமது நாட்டுக்கும் உலகத்துக்கும் இந்த செய்தியை கொண்டு செல்வதற்கு நீங்கள் வழங்கும் ஒத்துழைப்புக்கு சிரச ஊடக வலையமைப்பு உள்ளிட்ட அனைத்து ஊடக சகோதரர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் பொதுமக்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். மிகவும் சுமூகமாக, அமைதியாக, விவேகத்தோடும் கூச்சல் குழப்பங்களின்றி இலங்கைக்கு பெருமை சேர்க்கும் வகையில்
இந்த பாத யாத்திரையை வெற்றிகரமாக முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.